இன்னும் சிலர் இவங்க உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவங்க தனிமையை விரும்புவாங்க. எல்லாரோட சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. தனியாக இருக்க விரும்புவாங்க. யாரையும் பார்க்க நான் விரும்பலை, யார்கிட்டையும் நான் பேச விரும்பலை, 4 பேரோட சேர்ந்து இருக்க நான் விரும்பலைன்னு சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்வாங்க, தனிமைப்படுத்தி கொள்வார்கள். எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனில் அவங்க இருந்தாலும் அந்த கூட்டத்திலேயும் அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் இருப்பான். நின்றுட்டு இருந்தாலும் தனியாக ஒரு ஓரமாக நிற்பான், உட்கார்ந்துருந்தாலும் தனியாக என்ன செஞ்சுருப்பான், உட்கார்ந்துருப்பான். எல்லாரும் சந்தோஷமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட எந்த விதமான இன்வால்மெண்ட் நிச்சயம். இதெல்லாம் அடையாளம். ஒரு நபர் இமோஷனலாக ஹர்ட் ஆகிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு அடையாளம், தனிமை. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அடையாளங்களாம் ஏன் நமக்கு இன்னைக்கு சொல்லித்தரார் அப்படின்னா, இப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உணர்வு பூர்வமான பாதிப்புகளிலிருந்து இயேசு உங்களை சுகமாக்க போகிறார்.